Hello all, welcome back to my channel Sasha Chats. நான் உங்க முனிஷா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம fridge storage organization தான் வந்து பார்க்க போறோம். என்னென்னலாம் வந்து storage containers நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபிள் ப்ராடக்ட்டா இருக்கும் அண்ட் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும். அந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த 4 கெபாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வந்து நான் டியோடாப்ல இருந்து வாங்கியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இந்த மாதிரி லெமன், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஒரே டைம்ல ஸ்டோர் பண்றதுக்காக இந்த ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடா இருக்கா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடியில டிஷ்யூஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் அதே மாதிரி மேலேயும் வந்து டிஷ்யூஸ் வச்சிடணும். ஏர் டைட்டா உங்களுக்கு இருக்கிறனால உங்களுக்கு இந்த கருவேப்பிலை, புதினாலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் வந்து 4 கம்பார்ட்மெண்ட்டாகவும் இருக்கு அண்ட் அதே மாதிரி 6 கம்பார்ட்மெண்ட், 2 கம்பார்ட்மெண்ட் இதுல கூட அவைலபிளா இருக்கு. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தேவைப்படுறது நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் டியோடாப்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி மேல டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். கீழே டிஷ்யூ போட்டிருக்கறனால உங்களுக்கு அந்த ஏதாவது ஈரம் இருந்தா கூட அந்த டிஷ்யூல வந்து அப்சர்வ் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாக்ஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஏர் டைட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசரா இதை நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தாங்க. இதுவுமே வந்து பிளாஸ்டிக் ஆர்கனைசர் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் 8 அது மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இதுக்குள்ள பாருங்க ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஈரப்பதம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே வந்து அடியில் ஸ்டோர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதில் வந்து நீங்கள் எல்லா காய்கறி, ஃப்ரூட்ஸ், அப்புறம் கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இது ஒரு செட் ஆஃப் 8 கண்டெய்னர்ஸாக வாங்கியிருக்கனால இதில் வந்து நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து எல்லாமே வந்து இதில் தாங்க ஸ்டோர் பண்ணுவேன். கேரட், பீன்ஸு, அப்புறம் பீக்கங்காய், லேடிஸ் ஃபிங்கர், பீட்ரூட், கேரட் எல்லாமே வந்து இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸுமே. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்லி டைமில் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மீஷோவில் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பேக் ஆஃப் 8 அப்படின்னு வாங்கியிருந்தேன். இது வந்து டியோடாப்பில் அவைலபிளாக இருக்குது, அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, நிறைய இடத்துல இது வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அஃபோர்டபுளான ப்ராடக்ட்னே சொல்லணும். பேக் ஆஃப் 8 வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 300-350 ருபீஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். பாருங்கள், நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நான் வந்து ப்ரெப் பண்ணி வச்சுருவேன். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போதே இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஆர்கனைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கீழே இருக்கிற ரோவில் வந்து நான் கீரை எல்லாமே வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணி நல்லா கீரை எல்லாம் கழுவிட்டு ஆஞ்சு இந்த மாதிரி வச்சுருவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஷ்யூ பேப்பருக்குள்ளே நான் வந்து கொத்தமல்லி எல்லாமே ஸ்டெம்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இலையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் செட் ஆஃப் 3 அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூடி தான் இருக்கும், பட் ஸ்டாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத வச்சு நம்ம வந்து கீழே க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைட் வியூ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாக் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். நான் தேர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ தக்காளி வச்சுருக்கனால நம்மளால் இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ தக்காளி வந்து நான் ஓப்பனில் தான் வைப்பேன் அப்படின்றதுனால இது வந்து ஓப்பனாகவே நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் என்ன இருக்குது அப்படின்றத. டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி க்ரீனி லீவ்ஸ் எல்லாம் வைக்கும்போது ரொம்பவே வந்து உங்களுக்கு நிறைய நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேன். இது வந்து நான் வெளியில் தான் வந்து வச்சுருப்பேன். இதில் வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இஞ்சி இது மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சுப்பேன். இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வைப்பேன். மோஸ்ட்லி வாழைப்பழம் வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நான் அப்படியே வெளியில் வச்சுட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஆர்கனைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஒரு 5 ஆர்கனைசர் மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ 5 செட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 rupees அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இதில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாமே வந்து உதிர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெய்லி ஏதாவது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், சாலட்லாம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்லெட் பண்ணுறதுக்காக ப்ரீப்ரெப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புதினா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். புதினா வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு வந்தோம்னா இதில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிப்பேன். அண்ட் பேலன்ஸை வந்து அந்த 4 கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்களா அதுலேயும் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அது தீர நம்ம இதுலேருந்து வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு லாஸ்ட் பெரிய ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணணும், இல்லை சிக்கன் மேரினேட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாமே வந்து ஈஸியாக மேரினேட் பண்ணி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 கண்டெய்னர்ஸ்லையும் வந்து 5 டிஃப்ரெண்ட் இதை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது மீல் ப்ரெப் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்கனைசர்ஸ் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஈஸியாக வந்து நிறையா திங்ஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன கண்டெய்னர்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் ஆர்கனைசர் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இது ஒரு ஃபைபர் மெட்டீரியல், அந்த அக்ரலிக் ஃபைபர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எக் ட்ரே. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டியோடாப்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். அதே மாதிரி ரொம்ப குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு 18x கிட்ட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒன்று தான் ஆர்டர் போட்டேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் குவாலிட்டி சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்து வீட்லையுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பேக்கிங் பண்ணுறனால இது வந்து நான் கவுண்டர் டாப்லேயே கூட வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு ஹேண்டில் கூட கொடுத்துருக்காங்க, ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஷேக் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் புல் அவுட் பண்ணும்போது கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கேயும் போய் டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்காது. ஈஸியாக வந்து உங்களுக்கு உள்ளே வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப பர்சனல் ஃபேவரேட்டுங்க. ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ஆர்கனைசர் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணி எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும், கிளாஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெஸ்அப் ஆகாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை இப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசைங்க. ஸோ எப்போவுமே வந்து நான் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். உங்களில் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.